சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அதனைத் தொடர்ந்து சிறப்பானதொரு சாந்தி யோகத்தை ஏற்றி அருளிய செல்வியம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக சிறப்பு சிந்தனை உரை, விழிப்புணர்வு பெற துரிய விளக்கம் என்ற தலைப்பில் பகுதி இரண்டாம் பகுதியை பழனியிலிருந்து அருள்நிதி என் சோமசுந்தரன் ஐயா அவர்கள் வழங்க உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருள் தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். அன்புசார் ஆன்மநேய உள்ளங்களை, சிறப்பானதொரு தலைப்பு, அதனை இரண்டாவது பாகமாக விழிப்புணர்வு என்ற பெயரிலே நாம் உணர்ந்து மேன்மை பெற வேண்டிய துரியத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அன்பு உள்ளங்களே, துரியத்திலே எவ்வாறு பதிவு நீக்கம் பெற வேண்டியது என்பதை பற்றியெல்லாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். வீடியோவல்ல இவ்வாரம் அந்த பதிவு நீக்கத்தினை பெற்று நம்மை இறைநிலைக்கு இட்டு செல்லக்கூடிய நுணுகிய மேன்மையை வாழ்க வளமுடன். வீடியோ வரல, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வீடியோ வரலமா? வீடியோ சின்னதா தெரியுதுங்கய்யா, ஓரமா தெரியுதுங்கய்யா. நீங்க இப்படி பாத்துட்டு இருக்கீங்க, தெரியுதுங்க, வீடியோ தெரியுதுங்கய்யா. ஓகே, இங்க எனக்கு வரல, ஒரே கண்டினியூ பண்ணலாம்ல? கண்டினியூ பண்ணுங்க ஐயா. அன்பு உள்ளங்களே, அற்றது பற்றதில் உற்றது வீடு என்று சொன்னார்கள். அந்த முழுமை பேற்றை நோக்கிய பயணத்திலே பதிவுகள் எல்லாம் ஆன்மாவிலிருந்து, உயிரிலிருந்து தூய்மை பெறுவதற்காக தவமுயற்றுகின்றோம். அப்படிப்பட்ட ஆகினை தவமும் துரிய தவமும் எவ்வாறு ஆகாமிய கர்மாவையும் சஞ்சித கர்மாவையும் வெல்வதற்கு உதவுகிறது என்பதை கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இன்னும் சொல்ல போனால், ஒவ்வொரு பதிவுகளுமே அலைவேகமாக புலன்கள் மூலம் ஈர்க்கப்பட்டு இங்கே நம்முடைய மூளையிலே ஒரு சிறிய .com புள்ளி அளவாக பதிகிறது என்பதையும், அந்த பதிவுகள் மாற்றம் பெற வேண்டுமென்றால் நாம் எவ்வாறு நுணுகி நிற்க வேண்டும் என்பதை சிறப்பாக ஒரு கவியிலே விளக்குகின்றார்கள். படர் வினை பற்றற பார்த்து கை வைத்து காட்டினான் நந்தியே என்பது. அப்படி துரியத்திலே வலச்சுற்றாக பெற்ற ஆற்றலை
அதனுடைய மையத்திலே நுணுகி ஒன்றி நின்று உணர்வதைத்தான் படர்வினை பற்றற பார்த்து கைவத்து நுணுகி காட்டினான் நந்தியே என்று பாடினார். ஏனென்றால் இந்த துரியம் என்று சொல்லக்கூடியது எவ்வாறு நம்முடைய உச்சியில உணர்வா பெறுவதாயிருந்தாலும் தீட்சை முறைகள்ல நயன தீட்சை என்ற அடிப்படையில நாம் அமைய பெற்றிருக்கிறோம். இப்ப ஸ்பர்ச தீட்சை நயன தீட்சை ஆகினையிலே தான் உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தியவர் குரு என்று பாடுகிறோம். அதே போல தன்னையும் தனக்காதார தலைவனையும் காண்பதற்காகத்தான் தன்னை அறிவது என்ற பெருநிலைதான் இங்கே சிறப்பு துரியத்திலே. தன்னையும் மறவாமல் பிறவொன்றையும் நினையாமல் தான் தானாய் நின்ற நிலையாகிய துரியத்தை குரு அவர்கள் உணர்த்தி கொடுத்தவாறு வலச்சுற்றாக உணர்ந்து அதனுடைய மையத்திலே புள்ளி அளவாகவும் ஒன்றி ஒடுங்க வேண்டியிருக்கிறது. இப்போ எவ்வளவு கோலம் மனம் ஒன்றி ஒன்றி உணர்ந்து உணர்ந்து லயித்து லயித்து நுணுகி நுணுகி அந்த நிறைவேற்றை சுட்டி காட்டுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் கைவல்ய நவநீத பாடலிலே தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னை பிறப்பு இல்லை என்று சொல்றார். அப்ப பிறவித்தொடர் என்று சொல்லக்கூடிய இந்த அனுபவம் இது தொடர் அற வேண்டும் என்று சொன்னால் பதிவுகள் நீங்கினால் தானே நுணுகி அந்த பேராற்றலோடு இணைகிற துரியாதீதத்திற்கு உயர முடியும். அந்த இடத்துலதான் தன்னையும் உணர்ந்து தனக்காதாரமாகிய தலைவனையும் உணர்ந்து சிறப்பதை பற்றி பேசுகின்றார்கள். தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னை பிறப்பில்லை வீடு வீடு வேறு அங்கதான் நிக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா நாம் கடந்த வாரம் சிந்தித்தது போலவே அரிதியில் யோக நித்திரை என்று சொல்லக்கூடிய பெருநிலை என்று பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த நித்திரை என்பது யோக நிலையிலான நித்திரை, அது துரியத்திரை. ஏனென்று சொன்னால் அங்கே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று பாடினார்களே, அந்த பெருநிலை அமைகிறது. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுகின்ற நிலை அது. அப்படி இந்த நித்திரையின் பாழ்த்த நினைப்பு மற்றுங்கிறாங்க. அதான் ஒரு அழகு. பாழ்த்த நினைப்பு அப்படின்னு சொன்னா பாழா போன நினைவு, நினைவுகளாலே எண்ணங்களாலே எண்ண அலைகளாலே எண்ண ஓட்டங்களாலே துன்பப்படுகிறோம். நித்திரையும் பாழ்த்த நினைப்பு மற்று தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதை காலம் என்று பாடினார். அப்ப நினைப்பும் அற்ற இடம், மறப்பும் அற்ற இடம். இன்னும் சொல்ல போனால் தான் இருக்கின்ற தன் அனுபவம் மாத்திரமே அங்கே எஞ்சின்னு இருக்கு. அதனால்தான் அந்த முதல் நிலையிலேயோ ஸ்பர்ச தீட்சைன்னு பார்த்தோம். அதனை கூட ஆகினையில சாய சரக்கெடுத்து சாதலிங்கம் தான் சேர்த்து மாய பொடி கலந்து வாழ்விழுவை நெய்யூற்றி பொட்டென்று பொட்டுமிட்டார் துருவத்து இடைநடுவே இட்ட போட்டாலே இவ்வேஷமானேண்டி என்று பாடுகிறார். அதுதான் அங்கே சிறப்பு. அப்ப குருவனுடைய ஆற்றல் அங்கே சேர்வதை பேசியிருக்கிறார். அதே துரியத்தை மேலும் விளக்கும் போது உச்சிக்கு நேராக உண்ணாக்கு முதலாக வைத்த விளக்கு எரிகிறது என்று பாடுகிறார்.
உச்சிக்கு நேராக, அதான் துரியம். உச்சிக்கு நேராக அது இன்னும் உள்ள ஒன்றி போகிற போது உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேல, இந்த உள்நாக்கு என்று சொல்லக்கூடியது, அண்ணாக்கு என்று சொல்வார்கள், அங்க மனோன்மணி தவம்னு கூட நாம நின்று பண்ணியிருக்கோம். மனம் கூட்டல் உள் கூட்டல் மணி என்பது மனோன்மணி என்பது. அப்ப மன ஒருமை, மன வலிமையைத்தான் அது குறிப்பிடுகிறது. அப்படி இந்த உச்சிக்கு நேராக உண்ணாக்கு மேலே வைத்த விளக்கு எரிகிறது என்று சொன்ன அருமையான வரிகளை சிந்திக்கின்ற போது அதனை உள்நாக்கிலே உணர்வு பெற்றுவிட்டால் அவர்கள் அமுதம் உண்டவர்கள் என்று பேசலாம். தேவர்கள் எல்லாம் அமிர்தம் உண்டவர்கள், பிறவாமை பெற்றவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த அமிர்தம் உண்டது என்று என்றால் அந்த அமிர்ததாரை ஒழுக்கு என்பது த ரிதாமிக் ஃபீலிங், ஒரு சீரான கண்டினியூஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது எப்படி சர்க்கரை பாக காய்ச்சி மேலே தூக்கி ஊற்றும் போது அது பதமாக இருக்கிறது எப்படி தெரியும்னா கம்பி போல இறங்கு, அது போல. அதுதான் அங்கே உள்ள தனிச்சிறப்பு. ஏன்னா ஞான மார்க்கத்திலே போகிற போது நாம் என்ன செய்யறோம்னா எது என்ன ஏன் எப்படி எங்கிருந்து எதுவாக என்று குருவின் மூலமாக அறிவதற்காக முற்படுகிறோம். குருவின் மூலமாக அறிவது. அதனால்தான் அருணகிரிநாதர் பாடினாங்க, அறிவது பொருளினா அருளிய பெருமாளே என்று பாடுகிறார். அப்படி அந்த அறிதல் என்பதுதான் ஞானம் என்று காணப்படுகிறோம் இல்லையா? இப்ப ஞானம் என்பது என்ன என்று கேட்டா அறிதல், அறிவு. அப்ப ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. இது போன்ற நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா கோணங்களையும், இன்னும் சொல்ல போனா நான் யார், இந்த உலகம் என்ன, இந்த தோற்றம் அது மாயையா இல்லையா, மாயை என்று சொல்லுகிறார்கள், அப்ப அது இருக்கா இல்லையா, எப்ப இருக்கு, இப்படியெல்லாம் பல கேள்விகளை போட்டு விளக்கம் கொடுத்ததுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய தனிச்சிறப்பு. இந்த சைவ சித்தாந்தம் என்பது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அதனை பதி என்றால் இறைவன், பசு என்றால் ஆன்மா, பாசம் என்றால் அந்த இரண்டையும் பிணைத்திருக்கக்கூடிய இந்த உலக தோற்றம் என்று வழங்குகிறது. அதனை பதி பசு பாசம் என்று முப்பொருள் உண்மை உணர்தல் என்று சொன்னார்கள். வேறொன்றுமில்லை. அப்ப அதுபோல வினா எழுப்பி அறிதலிலே ஒரு தேடுதலிலே குருவினிடத்திலே தொடர்பு கொள்ளுகிற போது எல்லா வினாக்களும் கேட்கப்பட்டு ஒரு நிலையில கேள்வியே இல்லாத ஒரு நிறைவு வரப்பெறும். அதைதான் நன்றாய் ஞானமும் கடந்து போய் என்று பேசுகிறார்கள். ஏன் இங்க ஞானத்தை பற்றி நாம் குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், ஞானம் என்பது அறிவு என்று அறிவு. எனவே மனத்தின் உயர்நிலையாகிய அறிவுக்கு நாம் சென்று தவமியற்றுகிற போது மனத்தின் உயர்நிலையாகிய அறிவு என்பது ஞானம் தானே. அறிவு வேறல்ல, ஞானம் வேறல்ல. இப்போ அறிவு மையத்தில் நின்று அறிவொன்று நின்று, அதை கூட அருணகிரிநாதர் அழகா சொல்வார், அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவில் என்று சொல்லுகிறார். அறிவு என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? நமக்கு இருக்கிறது. அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அந்த அறிவு என்று ஒன்று அற நின்று, ஏன்னா இது என் அறிவு என்கிற போது அங்கே முனைப்பாகி விடுகிறோம். அப்ப அறிவொன்று அற நின்று அறிவார்தம் அறிவில். அப்ப முனைப்பு நீங்கிய அறிவை பேசுகிறார் அருணகிரிநாதர். அறிவொன்று அற நின்று அறிவார்தம் அறிவில்
பிரிவே இல்லாம அங்க நிற்கிறார்னு சொல்றார். பிரிவொன்று அற நின்ற பெருமாளே என்று பாடுகிறார் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதனால்தான் புரியம் என்பது ஞானமாக விளங்கி ஆய்வாக, ஆராய்ச்சியாக, கேள்வி பதிலாக, குருவினிடத்திலே தேடுதலாக தொடங்கியது. இந்த தேடுதலுக்கு ஒரு முடிவு வரணுமா இல்லையா? இப்ப பயிற்சி பெறுகிறேன் என்று ஒருவர் சொல்லுகிறார். அப்ப பயிற்சி கொடுக்கிறவர் குரு, பயிற்சி பெறுகிறவர் மாணவர். ஆனால் எவ்வளவு காலம்தான் மாணவர் பயிற்சி பெறுகிறவராகவே இருப்பார்? அதுதான் முக்கியம். காலம்பூரா அப்படியே தொடர முடியுமா? பயிற்சி பெற்றுக்கிட்டே இருக்கேன், பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப அந்த பாடம் கேட்பதனுடைய முடிவு அதுதான் மோனம் என்பது ஞான வரம்பு என்று ஔவையார் பேசுகிறார்கள். மோனம்னா உங்களுக்கு தெரியும், அந்த மனோ நாசமான இடம் அது. அப்ப அந்த மோனம் என்பது ஞானத்தினுடைய வரம்பு என்று பேசுகிறார் ஔவையார். ஞானம் எங்க போய் முடியுதோ அங்க மோனம் தொடங்குகிறது. அதுதான். அப்ப இதனை கேள்விகள் முடிந்த இடம் என்று சொல்லலாம். அதுதான் விடுதலைக்கு அடையாளம். ஐயம் திரிபு அற கற்றல். சந்தேகத்துக்கு இடமில்லாம தெளிவாக கற்று நிறைவு பெற வேண்டும். ஐயம் தெரிவு அற, சந்தேகத்துக்கு இடமில்லாம. ஏன்னா குருவினிடத்துல சென்று மாணவன் என்ன கேட்கிறான்? தன்னுடைய ஐயங்களுக்கெல்லாம் பதிலை தேடுகிறார். அப்ப அந்த ஐயங்கள் எல்லாம், கேள்விகள் எல்லாம் குருவின் மூலமாக விளக்கத்துக்கு வருகிற போது ஐயம் தெளிந்து நிர்மூலமாகிறது. அதனால்தான் இங்க கேட்டல் என்பது குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு. கேட்டல் கடந்து சிந்திக்கிறது. கேட்டதெல்லாம் வாங்கி சீடன் அசை போடுவது. ஆமா, இதைத்தான் இந்த இடத்துல இப்படி சொன்னாங்க, இந்த இடத்துல இப்படி சொன்னாங்க, இந்த நூல்ல இப்படி பேசப்படுகிறது என்று ஒவ்வொன்றையும் சிந்தித்து ஒப்பு நோக்கி தெளிவது என்பது. அப்ப அது சிந்தனையினுடைய தனிச்சிறப்பு. மூன்றாவதாக, இவ்வாறாக தேடுதலும் தெளிவுகளும் தமக்குள்ளே வர 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 என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு ஸ்டேஜ்ல இனிமேல் பாடமே கேட்க வேண்டாம்ன்ற அளவுக்கு ஒரு நிலைப்பேர் வரும். நல்லா தெளிவா இருக்கு, இதுக்கு மேல ஒன்றும் தேடுறதுக்கு இல்லையே, ஐ ஹவ் காட், நான் அடைய பெற்றேன் என்ற ஒரு தெளிவு. ஏனென்றால் இறைநிலை எங்கும் இருக்கிறது என்று சொன்னதுக்கு விளக்கமே அத்வைதம் தானே. அப்ப அந்த தெளிவு, அத்வைதத்தினுடைய தெளிவு அங்கே கை கொடுக்கிறது. அதனால்தான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று மூணா சொன்னாங்க. ஆனா இப்ப அந்த கேட்ட அறிவானது சிந்தித்து உயர்ந்து தெளிந்து நம்மிலே நிலை பெற வேண்டும். நிலைப்படுதல். இப்ப அதனாலதான் நிற்றல்னு நாலாவது ஒண்ணு சேர்த்துக்கலாம். கைவல்ய நவநீதத்துல ஒரு கவி ஒன்று வரும். எல்லா பாடங்களையும் குருவானவர் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார், மாணவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். காலங்கள் பலவாகிறது. அப்போ மாணவனுக்கு இது போன்ற அந்த நிறைவு என்று சொன்னேன் இல்லையா, அந்த முழுமையான அகமகிழ்ச்சி, நிறைவு, ஐயம் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறது. அப்ப அந்த முழுமை பெற்றதுனாலே அவர் என்ன பண்றார்? குருவை வணங்கி, ஐயனே, எனக்கு இவ்வளவு பெரிய ஞானத்தை நீங்கள் விளக்கி கொடுத்தீர்கள், நானும் தெளிவு பெற்றேன், உங்களுக்காக நான் செய்யக்கூடிய கைமாறு என்னவோ என்று கேட்கிறேன். குருவனிடத்துல பாடமெல்லாம் முடிச்சு நான் தெளிவாயிட்டேன், இப்படி உயர்ந்த ஞானத்தை எனக்கு கொடுத்தீங்களே, நான் எப்படி இதுக்கு கைமாறு சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்றேன். அப்ப கைமாறுன்னா குரு காணிக்க, நான் இதுக்கு என்ன உங்களுக்கு திருப்பி செய்ய போறேன் அப்படின்னு கேட்டா, குரு சொல்றாரு,
துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல், துஷ்டமாம் தடைகள், அததான் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம் என்று சொல்லக்கூடிய இதுதான் தடைகள். அஞ்ஞானம் விலகிக் கொள்ளாமல் இருப்பது, விளக்கம் இல்லாமல் இருப்பது, புரியாமலே வாழ்வது, அறியாமையில் வாழ்வது அஞ்ஞானம். அடுத்தது கொஞ்சம் புரிந்திருப்பார், முழுமையும் புரியாதனால முதல் மேல் புனையாக சிந்தித்துக் கொண்டிருப்பார். அதை சந்தேகம் என்று சொல்லுவார். இந்த ரெண்டும் இருந்தா என்ன வரும்னா விபரீதம் தானே மிச்சமாகும். அப்ப அந்த அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம், இந்த மூன்றும் நீ எவ்வளவு தெளிந்தாலும் மீண்டும் மீண்டும் அந்த சகப்பழக்க வாதனை காரணமாக உன்னை தொடரும் என்று பேசுகிறார். யாரு? கைவல்ய நவநீதத்துல தாண்டவராய சுவாமிகள் எழுதியது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். சீடன் கேட்கிறார், இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானத்தை நான் பெறுவதற்கு நீங்க இப்படி வழிகாட்டி இருக்கீங்க, உங்களுக்கு நான் செய்யக்கூடிய கைமாறு என்னவோ என்று அப்படி சீடன் கேட்டதுக்கு சொன்ன பதில்ல தான் அவர் சொல்றாரு, நீ நிறைவு பெற்றேன் என்று சொன்னாலும் நம்முடைய பழைய வினைப்பதிவுகள் காரணமாக அவ்வப்போது என்ன தொடரும்ன்றாரு. துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிஷ்டனாய் இருப்பேயாகில் அதுவே நீ செய்யும் உதவியாமே என்று சொல்ற. ஏன்னா கொஞ்சம் அசந்தாலும் நமக்கு மனம் கலக்கமற்று விடும். அப்ப இந்த தடைகள் கடப்பதற்கு விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. அந்த விழிப்புணர்வை நான் கடந்த தலைப்பிலையும் வலியுறுத்தி சொன்னேன், இப்பொழுதும் நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் துரியம் என்று சொன்னாலே அது விழிப்புணர்வு தான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த விழிப்பு என்று சொல்லக்கூடியது எப்படி? இந்த அறிந்த ஞானத்தினாலே அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம், அபரோட்ச ஞானம்னு ரெண்டு இருக்கு. அத்துவிதம் அத்வைதமாகவே ஆயிடுறது, ஏகமாகவே ஏகமானேன், ஒன்றானேன் பரமானந்தம் என்று பாடுவார் அந்த இடம். எனவே இப்படி அமர்ந்து விட்டால் அதை சொரூப ஞான நிஷ்டனாக நீ இருப்பையாகில் என்று பேசுகிறார். சொரூப ஞான, ஞான வடிவமாகவே இருக்கும். என்ன இருக்கு? அறிவு. அறிவு கொஞ்சம் அசந்தாலும் என்ன ஆயிடும்? பிணக்கு நிகழ்ந்து விடும் இல்லையா? அப்ப அந்த அறிவை கடக்க வேண்டும். அந்த அறிவு ஒடுங்கிய விழிப்புணர்வோடு இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப சொரூப ஞான நிஷ்டனாக அதுவே வடிவமாக இருத்தல் சொரூப ஞானம் என்று சொல்லக்கூடிய. ஏன்னா இன்னும் தெளிவா சொல்றாரு, இதெல்லாம் குரு கிட்ட போய் பாடம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வர்றது இல்லையா? எவ்வளவுதான் குரு உன்னை பத்த வச்சாலும் சீடர்ல 3 வகை இருக்கு, தெரிஞ்சிருப்பீங்க. கற்பூர புத்தி, கரித்துண்டு புத்தி, வாழைமட்டை புத்திம்பாங்க. அந்த வாழைமட்டையை எவ்வளவு பத்த வச்சாலும் அது எரியாது. கரித்துண்டுன்னா ஊதிக்கிட்டே இருக்க வரைக்கும் அது எரியும். காற்று வச்சு துருத்தி வச்சு ஊதிக்கிட்டே இருக்க வரைக்கும் கனல் நல்லா கபகபன்னு எரியும். ஊதுறதை நிறுத்திட்டா அதை அடங்கி போகும். இப்ப இது போல குரு சீடனையும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். இன்னொரு சீடன் என்னன்னா, தொட்டு காட்டி உணர்த்தி கொடுத்தா போதும், பத்திட்டு எரியிற மாதிரி கற்பூரம் போல பிடிச்சுக்கிற புத்தி, அதை சொல்லுவார்கள். அதனால்தான் இதெல்லாம் குருவே கூட அடைவிக்க வர்ற விஷயம் இல்லைன்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா யாரையும் வேற யாரையோ போய் குற்றவாளி ஆக்கிடலாம்ல, அதுக்காக. அப்ப பன்னூல் பொருளால் குருமொழியால், பாருங்க இப்படி பேசுறாங்க, பன்னூல் பொருளால் குருமொழியால் தரவும் பெறவும் அரிதாமே. இப்ப அததான் உயர்ந்த ஞான சொரூப நிஷ்டை என்று பேசுவார்கள். அப்ப ஞான சொரூப ஞான நிஷ்டனாக நீ அமர்வையாகில்
அதுவே நீ செய்யும் உதவியாமேன்னு பாடினாரு பாருங்க கைவிலினவத்துல. அதுதான். அப்ப கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இது மூன்றின் மூலம் அவ்வப்போது உன்னை தொடரக்கூடிய அஞ்ஞான சந்தேக விபரீதங்களுக்கு நீ அவ்வப்போது விடை கண்டுவதற்கு என்ன வேண்டியிருக்காங்க? இடைவிடாத விழிப்புணர்வு இருந்தாதான். கொஞ்சம் விழிப்புணர்வு தவறினாலும் சைக்கிள் ஓட்டுறோம், கொஞ்சம் பேலன்ஸ் தவறினாலும் கீழே விழுகிறது தான். கார் டிரைவிங் பண்றோம், அந்த விழிப்புணர்வு தவறுனா கார் என்னாக டம் டமால் ஆக்சிடென்ட் ஆயிடும். இது போலத்தான் நாம் அறிவின் தெளிவிலிருந்து பிசகி பிழையாகி ஆகிவிடாமல் இருப்பதற்குரிய சிறப்பு அங்கே பேசப்படுகிறது. அதனால்தான் கந்தர் அனுபூதியில கூட யானாகிய என்னை, நான் ஒருத்தன் இது வரைக்கும் சொல்லிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். யானாகிய என்னை தூக்கி போட்டு நீ முழுங்கிட்டியப்பா முருகான்னு கேட்கிறார். எவ்வளவு அழகு பாரு. யானாகிய என்னை விழுங்கி பெரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று பாடுகிறார். அவ்வளவு சிறப்பு. அப்ப யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய், தான் தானாய் துறைத்தல் விளக்கம் சொல்ற முடியா. தன்னையும் மறவாமல் பிறவொன்றையும் நினையாமல் தான் தானாய் நின்ற நிலை துரியம் என்பது துரியத்துக்குரிய டெபனிஷன் இல்லையா? மறந்துடக்கூடாது. இது மகரிஷி தவமுறை அகவல்ல நமக்கு கொடுத்த துரியத்திற்கான இலக்கணம். எப்ப தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், தன்னையும் மறவாமல் பிறவொன்றையும் நினையாமல் தான் தானாய் நின்றது. அப்ப தன்னிருப்பு மாத்திரமே விளங்கி தோன்றுகிற அனுபவம் கிடைக்கணும். அந்த அனுபவத்திலிருந்து கணமேனும் உன்னை பிரியாத மனம் வேண்டுவனேன்னு பாடுவாங்க பாருங்க. அது மாதிரி அந்த விழிப்புணர்வுல அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிறைவு, அது மாறாத விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வை பற்றி ஓஷோ பேசுறாங்க, புத்தர் பேசுறாங்க, எல்லா ஞானியர்களும் மகான்களும் பேசுறாங்க. அது என்னன்னு, நான் இருக்கிறேன். இருக்கியா இல்லையா? இருக்கேன். இருக்கேங்கிற இந்த இப்ப இருக்கிற அந்த பிரசன்ட் மூமெண்ட்ஸ்ல உணர்ந்து இருக்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா பலர் செய்யற தப்பு என்னன்னா, ஆள் இங்க இருப்பான், அவன் மனம் எங்கேயோ இருக்கும். அவன் ஒரு செயலை செய்துக்கிட்டு இருப்பான், ஆனா மனம் வேற பக்கம் இருக்கும். சாப்பிட்றான்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், ஆனா அவனுடைய கவனம் செல்போன்லயோ டிவிலயோ இருக்கும். இது மாதிரி என்ன பண்ணிடுறாங்க எல்லாருமே, ஒன்றி அந்த அனுபவத்தை அதுவாகவே இருத்தல் என்ற நிலையிலிருந்து நழுவி விடுகிறார்கள். அதனால்தான் அவ்வாறு அறிகின்றதலால் அருணைநாதர், அவ்வாறு அறிவால் அறிகின்றதலால் எதை அறிய வேண்டும்? அறிவை அறிய வேண்டும். எத்தால் அறிய வேண்டும்? அறிவால் அறிய வேண்டும். அறிவால் அறிவதை அருளை உண்டென்று பேசிய பெருமாள். அதுதான். அப்ப அவ்வாறு அறிவால் அறிகின்றதலால் இதை போய் எவ்வாறு ஒருவருக்கு இசைவிப்பது? கொஞ்சம் முந்தி சொன்னேன்ல, குருமொழியால் தரவும் பெறவும் அரிதாமே. குரு கொடுத்து வாங்கிட்டு போயிடுற ஞானம் இல்லை. அப்படி இருந்தா குரு வேண்டியவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு, வேண்டாதவங்களுக்கு குறைய கொடுப்பாரு. ஆனா எல்லாருக்கும் ஒன்று போலதான் குரு கொடுப்பாரு. வாங்கிக்கிற சீடனுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நிறைய வாங்கிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இவனு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறது இல்லையா இந்த ஞானம் அப்படிங்கிறாங்க. அப்ப பன்னூர் பொருளால் குருமொழியால் தரவும் பெறவும் அரிதாமே, தன்னறிவால் தன்னில் தானே அறிந்து பெறல் வேண்டும். அவ்வளவுதான், முடிச்சுட்டாங்க. இதுதான் துரியத்துக்கான விளக்கம். ஏன்னா அந்த உன்னதமான வரிகள்லாம் அவங்க புரிஞ்சு நின்று உணர்ந்து அனுபவிச்சு சொன்னது. நாமளும் அந்த வரிகள் இந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போனோம்னா நமக்கு அந்த அனுபவம் கிட்டிவிடும், வேற ஒன்று. இப்போ அதையே பாடுறாங்க பாருங்க, உலகோடு உரை சிந்தை மற்று. ஏன்னா ஆகவே தவம் பண்றதுக்கு முந்தி நம்ம மனம் எப்படி இருந்தது? உலக நினைவுகள், புலன் பதிவுகள், புலன் நாட்டங்கள், புலன் தேடுதல்கள், அதுலயே இருந்தது.
இல்லையா? அப்போ உலகோடு உரை சிந்தையுமற்று அது போச்சு. எங்க ஆகினில தவம் பண்ண போது. அடுத்து துரியத்துக்கு வந்த போது அறியாமையுமற்று ஞானத்தினாலே என்னாச்சு? அறியாமை நீங்கி அறிவாக ஒளிர்ந்தது. அறியாமையுமற்று அப்புறம் நான் இருக்கிறேன் என்ற ஒரு முனைப்பறிவு இருந்தது பாருங்க, அதுவும் இல்லாம போகும். அதனால்தான் உலகோடு உரை சிந்தையுமற்று அறியாமையுமற்று அறிவற்று அறியாமையும் மற்றதுவே என்று சொன்னோம். அப்ப அறிவற்று அது எந்த அறிவு போகணும்? நான் என்கிற அறிவு போகணும். அதான் தான் அந்தமானால் முடிஞ்சு போன. தான் அந்தமானால் ஆனந்தமாமே. அப்ப அந்த அகண்ட பரிபூரண சத்சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய பெருநிலை நீங்க நான் இல்லாமல் போன போது அமைகிறது என்பதனாலே சற்றேனும் நான் என்கிற முனைப்பு வந்துவிடக் கூடாது என்பது துரியத்துல மிக மிக கவனமாக இருக்கணும். அப்ப அந்த கவனமா இருன்னு சொன்னா விழிப்புணர்வு தானே, வேற ஒண்ணும். கவனமா இருன்னு சொன்னா அவேர்னஸ், விழிப்புணர்வு தான் அங்க எடுத்து கொடுக்கிறேன். புரிகிறதா? இவ்வளவுதாங்க உண்மை. இதுக்கு மேல ஒண்ணும் பேசுறதுக்கே இல்லை. ஆனா இந்த அகண்டாகார விருத்தி என்ற பேரானந்த அனுபவம் அமைந்து விட்டால் அதை பாடுறாங்க. ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்போர்க்கு என்று பேசுகின்றார். ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்போர்க்கு யோகம்தான் எதுக்கு அடி. அப்ப இந்த பாடல்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, யோகம் வேண்டாம், இது யோகம் வேண்டாம், யோக சமாதி கைகூடி. சமாதி நிலை வந்துடுச்சுன்னா யோகம் தனியா பண்றது இல்லை, அதுவே துரியாதீனம் எப்போதோ இருக்கும், அதுவா தான் இருக்கும்னு புரிஞ்சுட்டு இருக்கிறது. அது முடிந்த நிலை. அது துரியாதி விளக்கத்துல வர வேண்டியது. இருந்தாலும் இப்ப அதை பற்றியும் புரியும் தெரியாத ரொம்ப பிரிச்சு பேச முடியாதுல்ல. அதுல பக்குவம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவாயிடும். அதுதான் அது. அப்ப வேகம் அடங்கி விளங்கும் மெய்ஞானிக்கு என்று பேசுகின்றார். சரியா? வேகம்னா எழுச்சி, இயக்கம், அலை. இந்த அலை இல்லாமல் போன இடம், அதுதான் நிலை பேர். எங்க சூரியத்துல சுழற்சி வட்டம் கொடுத்தாருல குரு, தொட்டு கொடுக்கும்போது சுத்தி கொடுத்தாங்க. ஞானவள்ளல் பரஞ்சோதிமானுடைய சபையில கூட துரியம் கொடுக்கறதுக்கு பேரே சுத்தி என்று பேர். அது இப்படி கை வச்சு சுத்தி கொடுக்கறதுனால. புரியுதுங்களா? அப்ப அந்த சுழலுகின்ற வேகம் அடங்கி, ஏன் அந்த சுழற்சியினுடைய மையத்துல இருப்புதானே மிச்சம். where there is the point there is no motion at all. அப்ப வேகம் அடங்கி அடங்கிய இடத்துல விளங்கும் மெய்ஞானிக்கு, அலை இல்லாம நிலையாக விளங்கும் மெய்ஞானிக்கு, அதுதான் துரியத்துல முடிவு, வேற ஒண்ணு. அதை கொஞ்சம் வார்த்தை விளக்கமா பார்த்தோம்னா கூட, துரியம் அதீதமா போகும்போது, ரொம்ப ஹையர் ஸ்டேஜ்ல போகும்போது அதுவே துரியாதீதமா இருக்கும். புரியுதா? துரிய அதீதம் துரியாதீதம். அது ரொம்ப நல்ல பக்குவமா போனா அதுவே துரியாது ஒடுங்கி ஒண்ணும் இல்லாம போயிடும், வேற ஒண்ணும். இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் பிரிச்சு வார்த்தை விளக்கம் பார்ப்போமே. துரியம் அது இதம் பெற்ற போது துரியாதீதம். துரியம் அது இதம் துரியாதீதம். இவ்வளவுதாங்க. அதனால்தான் தன்னை அறியும் அறிவுதனை பெற்றிடில், தன்னை அறியும் அறிவு தான் துரியத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். தன்னை அறியும் அறிவுதனை பெற்றிடில் இன்னை பிறப்பில்லை வீடு. அதாய வீடு பேர். ஓ, வீடு பேருக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்படின்னு ஔவையார் பாடியிருக்காங்க. சரியா? தன்னை அறியும் அறிவுதனை பெற்றிடில் இன்னை பிறப்பில்லை வீடு. இவ்வளவு தூரம் சொல்றோம் விழிப்புணர்வை பற்றி, துரியத்தை பற்றி, அறிவின் மேன்மை பற்றி, அறிதல் பற்றி, ஞானம் பற்றி, ஞான முடிவு பற்றி, ஞான தெளிவு பற்றி, தெளிவில் நிற்றல் பற்றி, அந்த மகிழ்ச்சியினுடைய ஆனந்தம் பற்றி சொல்றோம். ஆனால் எது வராம இருக்கணும்? பழைய பதிவுகள் மீண்டும் வந்துடாம இருக்கணும். புரியுதுங்களா? சொல்லுவாங்க பேசுறது ராமாயணம்,
இடிக்கிறது பெருமாள் கோயிலான்னு கேட்பாங்க. இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. பேசுறது ராமாயணம், காலம்பூரா ராமான்னு பேசிட்டு பூஜை பண்ணிட்டு தெரியாது. கடைசியில் இடிக்கிறது பெருமாள் கோயிலான்னு கேட்டாங்க. இன்னொரு வகையில கேட்டாங்க, கேட்குற வரைக்கும் ராமாயணத்தை கதையை கேட்டுட்டு ஒருத்தன் கேட்டானா, ஆமா எல்லாம் கேட்டேன், ஒரே இடம் தான் புரியல, சீதைக்கு ராமன் செத்த பண்ணான்னு கேட்டானா. சீதைக்கு ராமனுக்கு என்ன உறவுன்னு தெரியாம போச்சு மாதிரி பாடம் கற்கக்கூடாது. அப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்லி ஆகணும். கேள்விக்கு பதிலை தெளிந்து 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 முழுமை பெறுவதை பற்றித்தான் எங்குமே எல்லா ஞானியர்களும் பெருமக்களும் பேசியிருக்கின்றார். இந்த மகாபாரதத்துல கூட கதையில ஒரு இடத்துல வரும், இந்த சகாதேவன் ஒருத்தன். இந்த சகாதேவன் என்ன பண்றாரு, பஞ்சபாண்டவர்கள் ஒருத்தர். அந்த சகாதேவன் என்ன பண்றாரு, கண்ணனை தன்வசப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கண்ணன் நம்ம பக்கம் இருந்தா நல்லா இருக்குமே, கண்ணனை வசப்படுத்தும். கண்ணனை எப்படி வசப்படுத்துறது அப்படின்னு அப்புறம் அவர் கண்டுகிட்டு என்ன பண்ணாரு, தன்னையே கட்டிக்கிறார். தன்னை கட்டி கொண்ட போது அங்கே கண்ணன் நிலைப்பட்டான் என்று பேசுகிறார். ஏன்னா இப்ப இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போறது, உரை செய்யில் இவ்வளவு விளக்கங்களை ஆதாரபூர்வமாக அருணகிரிநாதரும் தாய்மானாரும் திருக்குறளும் இன்ன பிற பெரியோர்களோடும் நாம் இப்ப கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா கடைசியில சொல்ல போனாங்கிறாங்க, உரை செய்யில் பரம ஞானம் ஒன்றுமே அப்படின்னு என்ன, பரம்பொருள் அறிவு. சரியா? பரம ஞானம்னா பரம்பொருள் அறிவு. பரம என்று எங்க சொன்னாலும் தட் இஸ் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. பரமபதம் சொல்லிப்பாரு, பரம சிவம், பரம் பொருள். மற்றதெல்லாம் பொருள் இல்லை. அதான் வள்ளுவம் சொல், பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் அருளானாம் மானா பிறர். அப்ப அதை இங்கே பேசுகிறார். அப்போ உரை செய்யில் சொல்ல போனா பரம ஞானம் ஒன்றுமே முக்திக்கு ஏது. முக்தி அடையணும், முழுமை அடையணும்னா ஞானம் தெளிவாகும். பரம ஞானம் ஒன்றுமே முக்திக்கு ஏது என்று யார் சொல்றதா? மறைகள் புகன்று உரைக்கும். மறைகள்னா வேதங்கள். மறைகள் புகன்று உரைக்கும் வேதங்கள் என்ன சொல்லுது? ஞானம் ஒன்றுதான் முடிந்த பொருள். ஞானம் எங்க முடியுதோ அங்க மோனம் தொடங்குது. அவையார் சொன்னாங்க முதல்ல பார்த்துட்டேன் இல்லையா? அப்படி அதனால்தான் உரை செய்யில் பரம ஞானம் ஒன்றுமே முக்திக்கு ஏது என்று மறைகள் புகன்று உரைக்கும். மறைகள்னா வேதம், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். மறைகள் புகன்று உரைக்கும். வேதங்களை படிக்கிற அளவுக்கு போயாச்சு, ஞானத்துக்கு போயாச்சு, அத்வைத ஞானத்துக்கு போயாச்சு. இப்ப இறங்கி வந்து கீழே வந்து மறுபடியும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது என்ன ஆகுது? அப்ப இது கருவி. உன்னை வந்து ஒடுக்குவதற்கு, லயப்படுவதற்கு ஆலயங்களும் ஆலய வழிபாடும் ஒரு கருவியாக இருந்தது. மந்திரங்களும் மந்திர உச்சாடனங்களும் அதன் ஆற்றல்களும் எனக்கு மந்திரம் சொன்னா வைப்ரேஷன் ஆகுது, தாங்க முடியல, பிரணவத்துக்கு அவ்வளவு சக்தின்னு சொல்லி அதை உணர்றதுன்றது அதுவும் ஒரு படிநிலை. புரிகிறதா? அப்ப இதையெல்லாம் தான் கருவியை யோகமும் கூட. யோகம் செய்தால் ஆதாரங்கள் என்னன்னா என்ன கிடைக்கும்னு ஒருத்தர் தேடி போறார், கிடைக்குது. ஆனா அதுவும் பயிற்சி தான். அதை தான் இந்த கவியில சொல்றாங்க, உரை செய்யில் பரம ஞானம். அதுக்கு மேல அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதுக்கு மேல ஒன்று இல்லைன்னு அந்த முடிந்த இடத்துக்கு போயிட்டா. உரை செய்யில் பரமஞானம் ஒன்றுமே முக்திக்கு ஏது என்று மறைகள் வேதங்களே சொல்லுகிறதுனால இந்த கருவிகளை பொருள் என்று எண்ணி கழிப்பவர் கயவர் தாமே என்று பாடுகிறார். இந்த கருவின்னா முன்னிலைகள். ஏற்கனவே சரியை, கிரியை, யோகம் இந்த படியை பிடிச்சுதான் ஞானத்துக்கு வந்து தெளிதலுக்கு வர்றோம். மீண்டும் அதையே பிடிச்சிட்டு நின்னா எப்படி இருக்கும்? இங்க வருவதற்கு வழின்னு அங்க போர்டு போட்டு வச்சிருக்காங்க. சோமசுந்தர வீட்டுக்கு போறதுக்கு வழின்னு அங்க போர்டு போட்டிருக்காங்க.
அந்த மெயின் ரோடை விட்டு திரும்பும் போதே அந்த போர்டை பார்த்துட்டு போர்டையே கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருந்தா இந்த இடத்துக்கு வந்து சேர முடியுமா? இல்லையா? அதே போல மேல யோகா கிளாஸ் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க மாடியில். ஒருத்தர் கீழே வந்து நின்றுக்கிட்டு மேல என்ன ஆச்சோ என்ன நடக்குதோ தெரியலையேன்னு என்ன ஆகும்? பயன் இல்லை. அப்ப அந்த படிகளை கடந்து மேல போகணுங்கிறது தான் இந்த கவியினுடைய சிறப்பு. வேற ஒண்ணும் இல்லை. இதையெல்லாம் உணராமதான் உரை செய்யில் பரமஞானம் ஒன்றுமே முக்திக்கு ஏது என்று மறைகள் புகன்று உரைக்கும் இந்த கருவியை பொருள் என்று எண்ணி கழிப்பவர் கயவர் தாமே என்று பாடுகிறார். இது வந்து பிரபுலிங்க லீலை என்ற நூலில் இருந்து பேசுகிறேன். சரியா? ஆகையினால அப்ப பல பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீ இந்த ஞானத்தை அடையலாம், உனக்குள்ள நீ மன்றத்துக்கு வா, பிரம்மஞானம் பெற்றுக்கோ, துரிய விளக்கம் பெற்றுக்கோ, துரியாதீத விளக்கம் பெற்றுக்கோ, நீ அதுவாகத்தான் இருக்கன்னு பல முறை சொன்ன பின்னாலேயும் நான் எல்லாம் ஞானி ஆக முடியுமா, ஞானி எல்லாம் அங்க வச்சு நான் கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொன்னா இது எவ்வளவு ஒரு அறியாமை பாருங்களேன். புரியுதுங்களா? உள்ளங்கை நெல்லிக்கலை போனேன்னு சொன்னா கூட அங்க உள்ளங்கை இருக்கு, அதுல நெல்லிக்கனி இருக்கு, அதை நான் பார்க்கறேன், கனிவும் தெரியுது, பார்க்கிறவனும் தெரியுது. இங்க மூணாவது தெரியுது, காண்பான் இருக்கு, காணப்படுபொருள் இருக்கு, காட்சியும் இருக்கு. ஆனா எடுத்து அதை உண்ட பின்னாலே, சுவைத்த பின்னாலே, அதுவான பின்னாலே, அதுதான் துரியத்தினுடைய மேன்மையான முடிந்த முடிவு என்பதை அறிவோமா. வேற ஒண்ணும் இதை புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்களாம், பாட்டு ஒண்ணு சொல்றாங்களாம். பாட்டு இல்லை, அவங்கள பார்த்து இவர் ஒரு பாட்டு சொல்றார். எது? இறைப்பொருள் அந்த முழுமையை பெறுவது என்பது, முக்தி பேறு என்பது, அல்லது இறை உணர்வு என்பது, துரியாதீதம் என்பது வச்சுக்கோ. தூரம் 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 என்று சொல்லுவார்கள். சில பேர் என்ன பண்றாங்களா, அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஞானம் அடைஞ்சிட முடியுமா, முக்தி அடைஞ்சிட முடியுமா, முழுமை அடைஞ்சிட முடியுமா, அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம் ஆயிட முடியுமா அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப அவங்கள பார்த்து இவங்க பாடுறாங்க, தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். பாருங்க எப்படி திடலடியா பேசியிருக்காங்க. பாரும் இந்த உலகம், மண்ணும் ஓகே, விண்ணுமாய் பரந்த இப்பராபரம் நமக்குள்ளேயும் இருக்கு, பஞ்சபூதங்கள்லயும் இருக்கு, பிரபஞ்சத்திலயும் இருக்கு, பேரியக்க மண்டலத்திலயும் இருக்கு, எங்கும் நிறைந்திருக்கிற பேராட்டம் இல்லையா? அப்ப பாரும் விண்ணும் மண்ணுமாய் பரந்த இப்பராபரம், இத போய் என்ன பண்ற, ஊரும் நாடும் காடும் தேடி அலைகின்ற ஊமர்கள்ன்றாங்க. இந்த இடத்துல பாருங்க, நம்மளை திட்டுறாங்க. யாரெல்லாம் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களதான் திட்டுறாங்க. இத போய் என்னையா தேடுறது? அதான் அத்துவிதம் தானாதல் அபரோட்ச ஞானம் என்ற இடம். அதுவாகவே ஆகிவிடுங்க. அந்த இடத்துக்கு துரியத்துல போய் ஒன்றி ஒன்றி உணர்ந்து உணர்ந்து நுணுகி நுணுகி லயித்து லயித்து நின்ற போதுதான் அந்த நின்று இருக்கங்கிறது இல்லாம போறது, வித்தும் இல்லாம போகிறதுன்னு என்னுடைய சகஜானந்தத்துல நான் எழுதியிருக்கேன் புக்கில். துரியாதீதத்தை பற்றி அந்த நூல் எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு வைங்களேன். அது இப்ப துரியாதீதம் தனியா பேசிக்குவோம் நாளைக்கு, இப்ப தேவை. அப்ப அதனால்தான் தூரம் 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 என்று சொல்லுவர்கள் சோம்பர்கள். பாரும் மண்ணும் மண்ணுவாய் பரந்த இப்பராபரம், இத போய் என்ன பண்ற, ஊரும் நாடும் காடும் தேடி உலவுகின்ற ஊமர்கள். கடைசியில ஒரு வார்த்தையை போட்டு தெளிவுபடுத்த, நேரதாக பாரும் உளத்துளே என்று சொல்லுகிறார். இது கூட இன்னொரு கவியில அழகா வருது, எனக்கு ரொம்ப எல்லாம் கோயில் கோயிலா போய் சாமியை தேடிட்டு போறாங்கல்ல, அதுக்காக இந்த கவி. கோயிலாவதேதடா குளங்களாவதேதடான்னு எல்லாம் பாடியிருக்காங்க. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புருஷம் சாட்டியே சுற்றி வந்து முணமண என்று சொல்லும் மந்திரம் எதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்றும் பாடியிருக்காங்க. அப்ப இதையே கோயிலாவதேதடா குளங்களாவதேதடான்னு பாடுறாங்க. அப்ப பறவை இடை மூழ்கியும் நதி இடை மூழ்கியும் 7 கடல் கடந்து குகைக்குள்ள போய் தியானத்திலிருந்தும்
மெய்ஞானம் அல்லது கதி கூடுமோ சித்தாந்த புத்தி முதலை சிறுகரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு அழகான பாடல் பாடு. அதுல என்ன சொல்றாங்க, சிரகிரி விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே. சிரகிரி, சிரம்னா என்ன? தலை. கிரின்னா உச்சி, தலை உச்சி தான் சூரியன். ஒன்றும் டவுட்டே இல்லை, உங்களுக்கு சந்தேகம் இருக்கா இல்லையா? அதனாலே தான் அன்பு உள்ளங்களே, இந்த இடத்தையே எல்லா மதங்களும் பேசியிருக்கு. அது ரொம்ப ஒரு தனிச்சிறப்பு. அதாவது நபிகள் நாயகம் சொல்லுகிறார், இறைவன் முதலில் அறிவை படைத்தான் என்று பேசப்படுகிறது. சல்லவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுகிற நபிகள் நாயகம் அதை வரியை பேசுகிறார். இறைவன் முதலில் அறிவையே படைத்தான் என்று பேசுகிறார். அதையே பழைய ஆகமம், ஓல்டு டெஸ்டமெண்ட் கிறிஸ்டியானிட்டியில பார்த்துருப்பீங்க. அதிலே பேசப்படுகிறது, இறைவன் படைப்பின் தொடக்கத்தில் ஞானத்தையே முதலாக படைத்தார் என்று. இதுவும் பைபிள்ல ஓல்டு டெஸ்டமெண்ட்ல பழைய ஆகமத்துல வரக்கூடியது. இது மூலமாக நாம் என்ன அறிய படுகிறோம் என்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, அறிதல், தெளிவு, தேடுதல் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இந்த தேடுதலுக்கு ஒரு முடிவு வந்தாச்சா இல்லையா? இதுதான். நீ எவ்வளவு நாளைக்கு தான் தேடிக்கிட்டே இருப்ப? என்ன கேட்டா யோகம் பண்றேன். எதுக்கு? ஆற்றல் பெறுவதற்கு. சரி, எவ்வளவுதான் ஆற்றல் பெறுவது? இப்ப எப்படி மின்னல் வெட்டும் போது அதுல இருந்து கரண்ட் பெற முடியுமான்னு கேட்டா பெற முடியாது. ஆனா பேராற்றலோடு இணைவதற்கு துரியம் அறிஞ்சாச்சு, அதுல அதீதமாயி துரியாதீதம் போயாச்சு. அப்ப இறைநிலையோடு இணைய முடியுமா? சரி, அப்ப மின்னலிலிருந்து மின்சாரத்தை பெறுவதற்கு விஞ்ஞானம் முயன்று தோல்வி அடைந்து விட்டது, முடியவில்லை. அது வேணா முடியாம போலாம். ஆனா எது முடியும்? இந்த பேராற்றல், பெருநிலை, இறைநிலை, பிரம்மம் இல்லையா? அந்த பிரம்மம் என்கிற இறைநிலையோடு நாம் தொடர்பு கொண்டு ஆற்றல் பெற முடியுமா? முடியாதா? அதுக்குதான் தவம்னு சொன்னீங்க. ஆனா தவமும் அற்றது பற்றனில் உற்றது வீடு. நான் தவம் பண்ணி ஏதோ ஒண்ணு பெறணும்னு ஆசை இருந்தா அதுவும் தப்பு தான். இப்ப நான் அறிவு திருக்கோயில் கட்டணும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஊர்ல ஒரு அறிவு திருக்கோயில் இருக்கு, ஒரு பேச்சுக்கு கட்டணும்னு நினைக்கிறேன். இப்ப அறிவு திருக்கோயில் கட்டணும்னு நினைக்கிறதும் ஒரு ஆசை தானே, வேற ஒண்ணு. அதனாலதான் சொன்னாங்க, ஆசையர் மீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசையர் மீன்கள்னு சொன்னாங்க. ஏன்னா பகவான் ரமணர்கிட்ட போய் ஒரு அன்பர் கேட்கிறார், பகவானே உங்களுடைய தொண்டுல நான் எப்போதும் இருக்கணும், உன்னுடைய தொண்டை எடுத்து செய்யணும் அப்படின்னு. நீ ஒண்ணு யாரையும் போய் திருத்தறதுக்கு போக வேண்டாம், நீ யாருன்னு உணர்ந்து அதுவாக இரு போதும்னாங்க. ஏன்னா எப்படி ஒவ்வொருவரும் தன்னை தூய்மைப்படுத்தி தான் மேன்மை அடைந்தாலே, ஒவ்வொருவரும் இந்த பணியை செய்தாலே சமுதாய மாற்றம் பெறுமா இல்லையா? வேற ஒரு அந்த ஆங்கிள் இதை பார்க்கணும். அப்ப தான் தூய்மையாகுதல், பண்படுதல், தனக்கும் பிறருக்கும் பயன்படுதல். தான் தூய்மையாகாமலே நான் போய் பிறருக்கு பயன்படுறேன், சேவை செய்ய போறேன், உலகத்துக்கு சேவை செய்ய போறேன்னா அது என்ன ஆகும்னா காலப்போக்கில் அப்புறம் காணாம போயிடும். இப்படித்தான் ஒருத்தர் தீவிரமா வந்தாரு, ஆனா இன்னைக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியலங்கிற மாதிரி ஆயிப்போம். அதனால அன்பு உள்ளங்களே, இந்த அற்று போக வேண்டிய, இல்லாமல் போக வேண்டிய, முடிந்து போக வேண்டிய ஆணவம், கண்மம், மாயை மூன்றும் அற்று போறதுக்கு உரிய ஞானத்தினுடைய அறிவு தெளிவு எங்கே முழுமை அடைகிறதோ, இதற்கு மேல குருவினிடத்துல பாடம் கேட்கறதுக்கு இல்லைன்னு ஒரு இடம் வரும். அது வந்துடுச்சுன்னா இனிமேல் இது முட்டைக்குள்ளே அடைகாத்து பக்குவமான கோழி குஞ்சு, பறவை குஞ்சு. இது என்ன பண்ணுது? பக்குவமான உடனே அதை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். அப்புறம் அது தானா பறக்க ஆரம்பிச்சிடும். யாராவது அது பழமொழி சொல்லுவாங்க, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமான்னு கேட்பாங்க. அதுபோல பறவைக்காராவது பறக்க கற்றுக் கொடுத்தாங்களா? அதுபோல தன்னறிவால் தன்னில் தானே அறிந்து பெறல் வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள். அப்ப தன்னறிவால் தன்னில் தானே அறிந்து பெற வேண்டிய அந்த துரிய பேற்றினை உணர்ந்து நிறைந்து மகிழ்ந்து நாம் வாழ்வதற்கு கடப்பாடு உடையவர்களாக இருக்கிறோம். இதையெல்லாம் இப்படி பல மேன்மக்கள் பேசி இருக்கின்றார். சரியா?
அதனாலதான் இதை போய் தூரம்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காதீங்கப்பா. நான்லாம் ஞானம் அடைகிறதுன்னா ரொம்ப கஷ்டங்கன்னு யாராவது வசனம் பேசுனா தப்பு இல்லை. அதனாலதான் பிரம்மஞானம்னு ஒரு கோர்ஸ் வச்சாங்க மகரிஷி. அதுல முழு தெளிவையும் கொடுத்துட்டாங்க. மகரிஷி இப்படி நிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? நான் அறிந்த எல்லா ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டப்பா, நான் ஒன்றும் கையில மிச்சம் வச்சுக்கலன்னு. படிப்பட்ட குருவை பெற்றிருக்கிறோம் என்கிற போது நாம் எல்லாம் பாக்கியவான். சரியா? அதனால இத்தகைய உயர்ந்த ஒரு ஞானத்தை, புரிய ஞானத்தை, புரியத்திலே விழிப்புணர்வு பெறுவதை, மாறாத விழிப்புணர்வு அமைந்துவிடும் என்பதை, அதில் அமைவோம் என்பதை மிகச்சிறப்பாக 2 தலைப்புகள்ல இதுவரையில பார்த்திருக்கிறோம். இந்த சிறப்பான ஒரு தெளிவில் நின்று நிறைந்து மகிழ்ந்து உயர்ந்து சிறப்போம் என்று கூறி இந்த இனிய உரையை நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், விஞ்ஞானமும் சிறப்பாக வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைகிறேன். நன்றி, வணக்கம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழானந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரை மலவேணிமாள். என்னாச்சு? நாமளே முடிச்சுடுறதா? வாழ்க வளமுடன். ஆனந்த யோகம் பொறுப்பாளர்கள் ஏதாவது பேசுங்க. வாழ்க வளமுடன். கொஞ்சம் அறிவிப்புகளுக்கு அடுத்து அதுக்கப்புறம் ஐயாவுடைய உரையை கொஞ்சம் ரீகேப் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஐயாட்ட கொஸ்டின் ஆன்சர் கேட்டுக்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. அறிவிப்புகள், முக்கிய அறிவிப்புகள். 2/3/26 திங்கட்கிழமை மாலை தவமும், தவத்தினை தொடர்ந்து மருத்துவ ஆலோசனை, குடல் நலமே உடல் நலம் அப்படின்ற தலைப்புல ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நமக்கு மருத்துவ ஆலோசனை வழங்க உள்ளார்கள். 3/3/26 செவ்வாய்க்கிழமை மாலை தவமும், தவத்தினை தொடர்ந்து தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பில் தொடர் உரையாக பகுதி 34 ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் தத்துவ விளக்கம் அளிக்க உள்ளார்கள். 4/3/26 புதன்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற தலைப்பில் அருள்நிதி கமலவேணி அம்மா அவர்கள் உரையாற்றுவார்கள். 5/3/26 வியாழக்கிழமை மாலை தவமும், தவத்தினை தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை குடும்ப அமைதி என்ற தலைப்பில் அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் பழனியில் இருந்து உரையாற்றுவார்கள். 6/3/26 வெள்ளிக்கிழமை மாலை தவத்தினை கையில் என்ற தலைப்பில் சிறந்த வலைதள தொகுப்புகளை நமக்காக தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. மிக சிறப்பான ஒரு உரையாக அது இருக்கும். அனைவரும் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பித்து நாமும் பயனடைந்து மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் இது குறித்து வரும் போஸ்டர்களை அனுப்பி அந்த புண்ணிய சேவலை செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவங்க இது வரைக்கும் பேசினது ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷத்துல ஒரு ரீகேப் மட்டும் நான் ஐயா கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். கொடுக்குறேங்க ஐயா. ஐயா என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே பதிவுகளை நீக்குவதற்காக தான் நம்ம தவம் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பதிவுகள் ஒரு சின்ன புள்ளி அளவுக்கு மூளையில பதியுது.
அதை போக்குவதற்கு தான் வந்து நாம துரிய தவம் செய்கிறோம். துரியத்துல வந்து வலச்சுற்றாக வந்து நாம வந்து ஆற்றலை வந்து மையத்துல வந்து துரியம் தலை உச்சியின் மையத்துல ஒரு ஊசி முனை அளவுக்கு வந்து நாம உணர்ந்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் வந்து படர்வினை பற்றற்ற அப்படின்ற மாதிரி அந்த இவ தன்னை எறும் தத்துவத்தை அவங்க வந்து விளக்கினாங்க. படர்வினை பற்று அற பார்த்து கை வைத்து நுண்ணுணர்வாக்கி காட்டினான் நந்தியே. ஓ அதான் சரிங்க தொட்டு கொடுக்கிற தீட்சை. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, வாழ்க்கை வளமுடன். அப்புறம் பிறவி அறுபட பதிவுகள் நீங்கணும், தன்னையும் உணர்ந்து தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானே பின்னையும் பிறப்பற்ற வீடு பேரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விளக்கத்தை வந்து ரொம்ப அழகா ஐயா வந்து சொன்னாங்க. யோக நிலையான நித்திரை தான் இந்த துரிய தவம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் நிலை, அதை வந்து அப்படியெல்லாம் வந்து வர்ணிச்சிருக்காங்க. நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் துரியத்தை பத்தி வந்து இன்னும் உச்சிக்கு நேராக உள்நாக்கு மேலாக வைத்த விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிச்சு ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஞான மார்க்கத்துல வந்து நம்ம எதையுமே வந்து ஏன், எதுக்கு, எப்படி, எவ்வளவு, என்ன, எப்படி அப்படின்ற மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து குருவின் மூலமாக நாம வந்து விளக்கத்தை தெரிந்து கொள்வது, அதுதான் வந்து ஞானம். இப்ப கேள்வியே இல்லாத நிலை, அதுதான் அது ஞானம். மனதின் உயர்நிலை ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொன்னாங்க. மோனம் அப்படிங்கிறது தான் ஞானத்தின் ஞான வரம்பு, அது வந்து ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் ஐயா வந்து நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவர் திருவள்ளுவராகட்டும், தாய்மானவராகட்டும், ஔவையார், அருணகிரிநாதர், ஒவ்வொருத்தர் சொன்ன அந்த பொன்மொழிகளையும் வந்து ஐயா சொல்லி இது வரைக்கும் விளக்கியிருக்காங்க. நிறைய வேகமா இதெல்லாம் வந்து என்னால நோட் பண்ண முடியல, நான் தவறாக சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக இத அதோட நிறுத்திக்கிறேன். அதாவது ஐயா வந்து கடைசியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாம் வந்து நாம வந்து அந்த விழிப்புணர்வு அப்படின்றத வந்து நாம பெறுவதற்காகவே, கவனித்தல் அப்படின்றதுதான் விழிப்புணர்வு. அதை வந்து நாம அந்த விழிப்புணர்வோடு இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த அறிவில் வந்து நாம வந்து கொஞ்சம் கூட நம்ம சரிஞ்சிடக்கூடாது. அப்போ வந்து நாம அதுல இருந்து தவறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தான் தூய்மை அடைகிறது, தான் பண்படுவது, மும்மலங்களை அகற்றுவதற்கு, அதுதான் வந்து அற்று போகும்போதுதான் ஞானம் அப்படின்னு சொன்னாங்க. மாறாத விழிப்புணர்வோட நாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த துரிய தவம் வந்து அந்த விழிப்புணர்வு வந்து இந்த துரிய தவத்தில் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஐயா நிறைவு செஞ்சிருக்காங்க. ஐயா அவர்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களை வாழ்த்துவோம். ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் செய்யலாம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. ஐயா நான் இறைவன் வந்து முதலில் அறிவையே படைத்தார் அப்படின்னு சொன்னீங்கய்யா. அதாவது அறிவும் ஆற்றலும் இரண்டும் தானே. அதாவது இங்கே நாம் துரிய விளக்கத்தை இங்கே நம்ம துரிய விளக்கத்தை சிந்திக்கிற போது இது மன மையம், இது அறிவு மையம் இல்லையா? கீழே உள்ள ஆதாரங்கள்ல பஞ்சபூத மையங்கள், மண் மையம், நீர் மையம், நெருப்பு மையம், காற்று மையம், விண்மையம், மனோமையம் கடந்து அறிவு. இப்ப அறிவு மையமாக நின்று சிந்திக்கிற போது அறிவான் தானே, அறிவிப்பான் தானேன்னு பேசுறாங்க இல்லையா திருவாசகம் சிவபுராணத்துல. அப்ப அதைதான் அருணகிரிநாதன் அறிவுன்ற நின்ற இடம்னு சொன்னாங்க. அதே அறிவு என்பதைத்தான் அவங்களும் பேசுறாங்க, இவங்களும் பேசுறாங்கன்றது ஒரு கம்பேரிட்டிவா தான் சொன்னேன், வேற ஒண்ணும்.
சரி, சரிங்க ஐயா. நன்றி. ஆனா அதற்காக படைப்பை பேசினார்கள், அதை நான் இங்க ஒத்துக்கவில்லை. நாம அத்வைதம் தான் பேசுறோம், படைப்பு கிடையாது. சரிங்க ஐயா. சரியா? நன்றி. சிறப்பான எவல்யூஷன் தான், எவல்யூஷன் வாழ்க தான். வளமுடன். நன்றி ஐயா. சரிங்க ஐயா. அடுத்து ரவிசங்கர் லோகநாதன், நீங்க கேளுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க. ஐயா இது வந்து பிரபுலிங்க லீலையில ஒரு இது சொன்னீங்கய்யா. அதுலயும் வந்து சரியை, கிரியை, ஞானம், முக்தி இத பத்தி ஒரு வாக்கியம் இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. அது என்ன வாக்கியங்க? அது ஒரு தடவை எழுதுறதுக்கு தாங்க கேட்கிறேன். அதுவா? ம். கைவல்ய நவனியத்துல தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல்னு வருது. பிரபுலிங்க லீலையிலயும் அதே மாதிரி ஒரு இது இருக்குங்கய்யா. ஆமா ஆமா, சொன்னேன் நானு. பன்னூல் பொருளால் குருமொழியால் தரவும் பெறவும் அரிதாமை தன்னறிவால் தன்னில் தானே அறிந்து பெறல் வேண்டும்னு சொன்னேன். சந்தர் அனுபூதி பாடல்கள் சொன்னேன், ஞாபகம் இருக்கு. ஆனா எனக்கும் இப்ப நீங்க சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை சொன்னா கூட நான் இப்ப அந்த பாட்டை முழுசா பாடிடுவேன். அதுல வந்து ஆதாரம் வந்து ஞானத்தை பற்றி அப்படின்னு சொல்லி அதை ஹிண்ட் போட்டிருக்குங்கய்யா. பிரபுலிங்க லீலையில வந்து இந்த சரியை, கிரியை, ஞான, முக்தியில வந்து ஆதாரம், அதுல இருந்து ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறம் இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்ல வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அது ஒரு சின்ன ஒரு வரி தான் கொடுத்தீங்க நீங்க அதுல. ஆமா, அதுக்கப்புறம் தான் நபிகள் சொன்னது, அப்புறம் ஓல்டு டெஸ்டமெண்ட்டை பத்தி சொன்னது கிறிஸ்டியானிட்டியில அது கொடுத்தீங்க. உரை செய்யல் பரம ஞானம் மட்டுமே முக்திக்கு ஏது என்று மறைகள் அந்த பாட்டு தான். உரை செய்யல் சொல்ல போனா பரம ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம் ஒன்று மட்டுமே. பரம ஞானம் மட்டுமே முக்திக்கு ஏது, முக்தி அடைவதற்கு அதுதான், ஞானம்தான் வழி என்று மறைகள் புகன்று உரைக்கும். வேதங்களே என்ன சொல்லிடுச்சு? தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, சோகம் பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம். பிரம்மத்தை தவிர வேற இல்லை, எல்லாம் பிரம்மம்னு வேதங்கள் சொல்லிடுச்சு. அந்த முடிந்த இடத்துக்கு போயிட்டா அதுதான் இங்க சொல்ற. சொல்ல போனா பரம ஞானம் ஒன்றுமே. அந்த ஞானத்தினுடைய தெளிவுதான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, நிற்கக்கூடியது, நிறுத்தக்கூடியது. அதனாலதான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் முடிஞ்சு நிற்றல் வந்துட்டு அதுக்கப்புறம் குரு தேவைப்படலைன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடம். உரை செய்யல் பரம ஞானம் ஒன்று மட்டுமே முக்திக்கு ஏது என்று மறைகள் புகன்று உரைக்கும். இந்த கருவியை பொருள் என்று இன்னும் போய் மணி அடிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தான்னா, இன்னும் போய் மந்திரம் சொல்லிட்டு இருந்தானா, இன்னும் போய் நான் தவம் பண்றேன்னு உட்கார்ந்து இருந்தானா, அத சகஜானந்தம்ன்ற என்னுடைய நூல்ல அதை நான் விளக்கி இருக்கிறேன். அது வந்து பதஞ்சனை முனிவர் பேசிய அட்டாங்க யோகத்துல சமாதி நிலைன்னு கடைசியா வருது இல்லையா? ஆமாங்கய்யா. அந்த சமாதி பாதத்துல 4-5 பாதங்கள் சொல்றாரு. விபூதி பாதம், சாதன பாதம், கைவல்ய பாதம். அந்த கைவல்ய பாதத்துல பேசுது துரியாதீதம்னா என்னன்னு, அது நான் இப்ப எடுத்து பேசல. நான் துரியாத விளக்கம் அடுத்தது வரும், என்னுடைய தலைப்புகள்ல வரும். அப்ப நாம சிந்திக்கலாம். ஏன்னா துரியத்துக்கும் பெரிய இடைவெளி இல்ல. ஆமா, இப்ப நீங்க கொடுத்தது எல்லாமே கைவல்ய பாதத்தை தவிர கைவல்ய நவநீதம் அப்படிங்கறதுல இருந்து எடுத்திருக்கீங்க. ஆமா, கைவல்ய நவநீதம் வேற. கைவல்ய பாதம் எங்க வருதுன்னா பதஞ்சலி முனிவர் சொல்ற அட்டாங்க யோகத்துல வருது. கைவல்ய நவநீதம்ங்கிறது ஒரு நூல். அது வந்து குரு சிஷ்யன் சம்பாஷணை மாதிரி வரும். அது வந்து தாண்டவராய சுவாமிகள் எழுதுனது. நீங்க ரெண்டையும் குழப்பிக்க வேண்டாம். சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற கேள்வி? ஐயா வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலங்க ஐயா. ஓகே. ஆமா, நிறைய
இப்போ முடித்துக் கொள்ளலாமா? அவங்களுக்கு ஆனா நீங்க இன்னைக்கு ரொம்ப அந்த செய்யுள் அனலைஸ் பண்ணாம இருக்காங்க. வாழ்க வளமுடன். இதோட நிறைவு செய்துக்கலாமாங்கய்யா? ஓகே, நிறைவு. மகிழ்ச்சி, ஆனந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். 5 மணிக்கு உலக நல வாழ்த்து பாடலையே ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. உலக நல வாழ்த்து பாடுங்க. உலக நல வாழ்த்து. தவறு கிடைக்கலையோ, பிரச்சனையா இருக்கு. நாளை காலை 5 மணிக்கு அறிவிப்புகள். நாளை காலை 5 மணிக்கு ஆரோக்கிய தியானமும் அதனை தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை காலை தியானம், மனோன்மணி தியானம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகள் நிகழ்வும் நடைபெறும். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேர நிகழ்வுகள் எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நமது தமிழானந்த யோகத்தில் உள்ளதை உள்ளபடி உரைக்கும் நமது தமிழானந்த யோகத்தில் மகரி ஜெயலட்சுமி அம்மா பாடுங்க. உலக நல வாழ்த்து பாடுங்கம்மா. தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. உலக நல வாழ்த்தை சேர்த்த செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு அனைவரும் தியானத்தில் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்று நாள் இணைய நாளாக அமைந்ததற்கு இறைக்கும் குருவுக்கும் நன்றி சொல்வோம். நன்றி, நன்றி, நன்றி.